வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லாமையினாலேயே நாடு பொருளாதார வீழ்ச்சியினை சந்தித்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் அனில் ஜெயந்த சுட்டிக்காட்டு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக கூறுவது தவறு என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவிப்பு. முந்தைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அவர்களது கூட்டாளிகளோ கடந்த ஆட்சியில் அரசியல் லஞ்சமாக மதுபானசாலை உரிமங்களை பெற்றார்களா என்பது தொடர்பில் விசாரணை. அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்டகாலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உற்பத்தி பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லாமையினாலேயே நாடு பொருளாதார வீழ்ச்சியினை சந்தித்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் அனில் ஜெயந்த தெரிவித்திருந்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பலாத்காரமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் சில விடயங்களை நாங்கள் புகுத்துவதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதோடு அதற்கான பலன்கள் கிடைத்திருக்கின்றன. இப்பொழுது கடன் மறுசீரமைப்பின் இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதுடன் அதனை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்வதற்கும் எதிர்பார்க்கின்றோம். அதேபோன்று பிணைமுறைகளை வெளியிடுவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் இந்த அரசாங்கம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதோடு இந்த ஊழியர் படையினை உற்பத்தி பொருளாதாரத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்திருந்தார். மேலும் மக்கள் சனத்தொகையில் பாதி பேர் இப்பொழுது நிவாரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பொருளாதாரம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு சில நிவாரணங்களை வழங்க வேண்டி இருப்பதோடு அதற்காகவே இருக்கும் நிவாரணங்களுக்கு அப்பால் சென்று மேலதிக நிவாரணங்களை வழங்குவதற்கும் தீர்மானித்திருக்கிறோம் என்றார். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் கடல் தொழிலாளர்களுக்கு நிவாரணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ள அதேவேளை வறுமையில் வாடுபவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கான நிவாரணங்களையும் அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் என தெரிவித்திருந்தார். இலங்கையில் கடந்த சில ஆண்டுகளாக பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ள அதே நேரம் புதிதாக திருமண பந்தத்தில் இணைந்து கொள்வதும் குறைவடைந்துள்ளது என பிரதியமைச்சர் நளின் ஹேவாகே தெரிவித்துள்ளார். கடந்த சில தசாப்தங்களாக நாட்டில் நிலவிய பொருளாதார நிலைமைகளினால் இந்த நிலைமை உருவாகியுள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோரினால் உருவாக்கப்பட்ட பொருளாதாரம் காரணமாக இன்று நாட்டில் பிள்ளைகள் பிறக்கும் வீதம் குறைவடைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாகவும் அந்த கூற்றுக்கள் தவறானவை என்றும் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச காரணமல்ல, மாறாக 1977ஆம் ஆண்டு முதல் எடுக்கப்பட்டு மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2019ஆம் ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாகவும் இந்த நிலையில் 2022இல் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அவரை பதவியிலிருந்து வெளியேற்றினர் என்றும் கூறினார். முன்னைய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களில் எவரேனும் அல்லது அவர்களது கூட்டாளிகள் யாரேனும் ஒருவர் கடந்த ஆட்சியின் போது அரசியல் லஞ்சமாக மதுபானசாலை உரிமங்களை பெற்றுள்ளார்களா என்பதை கண்டறிய அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ளவுள்ளதாக அரசாங்கத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் நடத்தப்படும் என அரசாங்கத்தின் பிரதம கொறடா நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் ஊடகவியலாளரிடம் தெரிவித்த போதிலும் சில அனுமதி பத்திரங்களில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் இடம்பெறவில்லை என்றும் உறுதியளித்தார். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட பெயரிலும் உரிமங்கள் வழங்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் உரிமங்களை பெற வேறு பெயர்களை பயன்படுத்தி இருக்கலாம். மேலும் இந்த எம்பிக்கள் தங்களது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு உரிமம் பெற்றிருக்கலாம். இந்த விடயங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்துவதற்கான நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம் என்றும் டாக்டர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரை 361 மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சபையில் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் நேற்றைய தினம் நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தாலும் மேலதிகமாக இந்த மதுபானசாலை சொந்தக்காரர்கள் தொடர்பாக விதப்புரைகள் சிபாரசுகள் பற்றி விசாரணைகள் நடைபெற்றதா, இந்த விசாரணையை முன்னெடுப்பது குற்றப்புலனாய்வு திணைக்களமா அல்லது போலீசாரா என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் 300க்கும் அதிகமாக மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த மதுபானசாலை அனுமதிகள் ரத்து செய்யப்படுமா என்பது தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டும் என்று சபை முதல்வரிடம் கோருவதாகவும் தெரிவித்தார்.
பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை அமைத்துக் கொள்வதே எமது திட்டம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, கடந்த கால ஆட்சியாளர்கள் தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்க நடவடிக்கைகளை சர்வதேசத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்ள மாத்திரமே பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் அவ்வாறு இல்லாது தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவது எமது அரசாங்கத்தின் பிரதான கொள்கையாகும் என்றார். வடக்கு கிழக்கு தொடர்பாக கதைக்கும் போது அவர்கள் நாங்கள் என்றே பிரித்தே பார்க்கின்றோம். அந்த மனநிலையை மாற்றி அவர்கள்தான் நாங்கள், நாங்கள்தான் அவர்கள் என்ற மனநிலையை ஏற்படுத்த வேண்டும். அனைத்து இனத்தவர்களும் இளைஞர்கள் என்ற உணவை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றார். மேலும் நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது பல்வேறு மனித உரிமை மீறல்களுக்கு ஆளாக்கப்பட்டோம். ஆனால் அந்த நிலை யாருக்கும் ஏற்படும் வகையில் நமது அரசாங்கம் செயற்படாது என்பதையும் உறுதியாக தெரிவிக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்றை அமைத்துக் கொள்வதே நமது திட்டம் என்பதனால் இந்த சட்டத்தை ஏற்படுத்தி அனுமதித்துக் கொள்ளும் வரை நாட்டில் இனவாதம் மதவாதம் தலைதூக்கும் போது அதனை அடக்குவதற்கு தற்போதுள்ள சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படுகிறது. பேச்சு சுதந்திரம் ஒரு மனிதனின் அடிப்படை உரிமையாகும். அதனை நாங்கள் இல்லாமல் செய்ய மாட்டோம். சமூக வலைதளங்களில் எதனை வேண்டுமானாலும் பிரசுரிக்க உரிமை இருக்கிறது. ஆனால் கடந்த சில தினங்களில் மாவீரர் தினத்தை அனுஷ்டித்ததாக பொய் பிரச்சாரங்களையும் போலி தகவல்களையும் சமூக வலைதளங்களில் பிரசுரிப்பது எவருடைய உரிமையும் அல்ல. வடக்கையும் தெற்கையும் குழப்பி இனவாத யுகத்தை மீண்டும் ஏற்படுத்தவா இவ்வாறு செய்கிறார்கள்? அதனால் பேச்சு சுதந்திரம் என்றால் என்ன என்பது தொடர்பாக தெரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அரிசி தட்டுப்பாட்டுக்கு விரைவான தீர்வாக இந்தியாவிலிருந்து அரிசியினை இறக்குமதி செய்யவுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. புறக்கோட்டையில் உள்ள இறக்குமதியாளர் இந்தியாவில் இருந்து 25,000 முதல் 30,000 மெட்ரிக் டன் அரிசியினை இறக்குமதி செய்யவுள்ளதாக இறக்குமதியாளர்களின் சங்கம் தெரிவிக்கிறது. தனியாருக்கும் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய அனுமதியின் பிரகாரம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள டிசம்பர் 31ஆம் தேதி வரை போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் சிறிதளவு அரிசியை இறக்குமதி செய்ய முடியும் என இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாடு கெகலு சம்பா அரிசிகள் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க ஓரிரு மாதங்கள் அரசுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றிய போது அவர் அவ்வாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான கொள்கையுடைய இந்த அரசாங்கம் இந்த சட்டத்திற்கு கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர், அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் வாக்குறுதி அளித்திருந்தாலும் அதனை ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்தில் செய்வது கடினம். அதனால் சம்பந்தப்பட்ட சட்ட பிரிவினரோடு கலந்துரையாடி மிக விரைவில் அரசியல் கைதிகள் அல்லது சாட்சிகள் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள், அதேபோன்று நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பிலும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார். அதே நேரம் ஊழல் மோசடி தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதுடன் ஈஸ்டர் சம்பவம் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம். அதனால் 70 வருட காலம் சென்ற இந்த பாதையை மாற்றியமைக்க வேண்டும். அதற்கு எமக்கு இன்னமும் ஓரிரு மாதங்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.